அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள், தப்பென்ன சரி என்ன எப்போதும் விளையாடு, அட பாவி என்பார்கள், தப்பாக எண்ணாதே. எப்பாதை போனாலும் இன்பத்தை தவறாதே. சோறுண்டு சுகமுண்டு மது உண்டு மார்பு உண்டு நல்ல மனம் உண்டு என்றாலே சொர்க்கத்தில் இடம் உண்டு போடா. தலைவர் 171 படத்துக்கான ரிவ்யூ இல்லை, பிரேக் டவுன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் டூ த பிரேக் டவுன். ஸோ படம் ஓப்பன் பண்ணால் லாங் ஷாட்டில் ஒரு ஹார்பர் மாதிரி தெரியுது. பட் கிட்ட போனால் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு கராஜ் மாதிரி ஃபீல் இருக்குது. எக்ஸாக்டாக தெரில, பட் அது கராஜ் மாதிரி தான் இருக்குது 90%. ஸோ கராஜ் உள்ள வந்து பார்த்திங்கன்னா ஸ்மக்லிங் பண்ணிகிட்ருக்காங்க. கோல்டு, தங்க பிஸ்கெட் ஆகட்டும், தங்க சிலைகள், இந்த மாதிரி தங்கத்துக்கு சம்மந்தப்பட்ட எல்லாமே இருக்குது. ஹைலைட்டாக அந்த வாட்ச், தங்க வாட்சுங்க நிறையாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதில் அந்த ட்ரெய்லரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாஸ்டாலஜிக்கல் ஃபீல், அந்த ப்ரோமோவே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஃபீல் தான் கொடுக்குது, ஒரு மாதிரி விண்டேஜ் ஃபீல் கொடுக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கட்டும், அதில் இருக்கிற சாங்ஸாக இருக்கட்டும், அதில் இருக்கிற பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், அதில் இருக்கிற நம்ம தலைவரோட டைலாகாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு விண்டேஜ் ஃபீல் எடுத்துகிட்டு வருது இந்த ப்ரோமோவில். லோக்கியனா சம்பவம் தான், அந்த ப்ரோமோ கட்லேயே வந்து பார்த்திங்கன்னா சம்பவம் பண்ணிட்டாரு. அண்ட் இந்த நம்ம லோக்கி அண்ணா அப்படின்னா இந்த எல்லா படத்துக்கும் விக்ரம்லேருந்து ஸ்டார்ட் ஆகினதுன்னு நினைக்கிறேன். ஸோ விக்ரம்லேருந்து அந்த ப்ரோமோ வந்து எல்லா படத்துக்கும் இருக்கும். விக்ரம், லியோ 2 படத்துலேயும் இருக்கும். இப்போ நம்ம தலைவர் 171 படத்துக்கான அந்த ட்ரெய்லர் ப்ரோமோலையும் பார்த்திங்கன்னா ப்ரோமோ வந்து இருக்குது அந்த படத்துக்கும். ஸோ படம் பேர் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க, ஏன்னா கூலி. ஸோ அதுக்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா அந்த கான்ட்ராஸ்டான கலர், ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது. பட் அந்த தங்கம் மட்டும் ஹைலைட் பண்ணி கோல்டு கலரில் காட்டியிருக்காங்க. அண்ட் அந்த ரத்தம் ரெட் கலரில் காட்டியிருக்காங்க. இது வந்து அந்த தங்கம் சிலைகள் மட்டும் இல்லை, நம்ம தலைவரோட அந்த ஃபாண்ட் வரும்ல, பழைய படத்துலேருந்து நம்ம அதை பார்த்துட்டு வந்துட்டுருப்போம். அந்த ஒரு ஸ்டைலில் கூட மேலே கீழே அந்த சூப்பர் ஸ்டார் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. அந்த ரஜினி அப்படின்றது, ரஜினிகாந்த் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா கோல்டில் கொடுத்துருக்காங்க, கோல்டு கலரில். அது வந்து அகெயின் அண்ட் அகெயின் அந்த வீடியோ ஃபுல்லாகவே அந்த 2 விஷயம் தான் அவங்க ஹைலைட்டாக பண்ணி காட்டிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம லோக்கி அண்ணன் என்ன சம்பவம் இதில் பண்ண போகிறாரு, இதை வச்சு என்ன சம்பவம் பண்ண போகிறாரு அப்படின்றது தெரில. அகெயின் அந்த டைட்டில், அந்த தளபதின்ற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்ற அந்த ஃபாண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூவிக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. அது ஒரு சூப்பராக இருக்குது. அண்ட் நம்ம தலைவர் அந்த கோல்டெலாம் காட்டிகிட்டு இருக்கும் போதே பாஸ் அப்படின்னு அந்த வில்லனுக்கு ஒரு ஃபோன் வருது. ஃபோன் பேசின உடனே பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா RX சவுண்ட் வரும். நம்ம தலைவரோட என்ட்ரி. போர்ட் செக்யூரிட்டி பிரிட்ஜ் பண்ணிட்டு உள்ள வந்துட்டு இருக்கான், பொருள்லாம் பத்திரம். நம்ம தலைவர் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வந்து அந்த ஓப்பனிங் நம்ம பார்த்துருப்போம். இதில் வந்து நம்ம லோக்கி அண்ணா ஒரு டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். நம்ம தலைவர் வந்து டைரக்டர் ஒருத்தர்கிட்ட வந்து நம்ம தலைவருக்கு எதுக்காக உங்களுக்கு பிடிச்சிருந்தது, எதுக்காக முதல் படத்தில் அவரை கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, அவரோட கண் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவார். அந்த ஒரு ஃபீல், அந்த ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம லோக்கி அண்ணாவும் அதே ட்ரீட்மெண்ட் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காரு. ஓப்பன் பண்ண உடனே அந்த கரேஜோட ஷெட்டரில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக அந்த கேப்பில் நம்ம தலைவரோட கண்ணு தெரியும். அதில் ஸ்டைலாக நம்ம தலைவர் வந்து சன்கிளாஸ் எடுத்து போடுவார். மாஸ் வில்லன் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்ச் வந்து அந்த செயின் மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு, அண்ட் கீபோர்டு வந்து பார்த்திங்கன்னா கோல்டு கலரில் இருக்கும், அதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம தலைவருக்கு அகெயின்ஸ்டாக அந்த அடிக்கிற மாதிரி ஒரு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நம்ம தலைவர் வந்து அந்த ஷெட்டர் கிட்டேருந்து அந்த வில்லன் 2 பேரும் போகிறாங்க. நம்ம தலைவர் வந்து அவங்கள பிளாஸ்ட் பண்ணி அவங்க 2 பேரும் பறக்கிறாங்க. இந்த சைடு கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலைவரோட ஷேடோ. எஸ், அகெயின் நம்ம தலைவர் இந்த மாதிரி கை இப்படி வச்சுட்டு அந்த ஷேடோ பார்த்தாலே அது நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம், அது நம்ம தலைவர் தான் அப்படின்றது. ஸோ அந்த ஒரு அகெயின் அந்த ட்ரீட்மெண்ட்டு இங்கே நம்ம லோக்கி அண்ணா கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஓப்பன் அந்த வந்து கண்ணு ஃபஸ்ட் ரிவீல் பண்ணுவாங்க, அண்ட் பேக் ஷாட் வந்து காட்டுவாங்க. நம்ம தலைவர் வந்து பின்னாடியிலேருந்து ஒரு ஸ்வாகான மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். சும்மா சிம்பிளாக இப்படி பண்ணிட்டு வருவார்.
சிம்பிளாக இருந்தாலும் நம்ம தலைவன் பண்ணும்போது ஸ்வாகாக இருக்குது. காலுக்கு ஒரு ஷாட் வைக்கிறாரு. அந்த கால் ஷாட் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம தலைவரோட அந்த பேர் டைட்டில் ரிவீல் ஆகுது. சூப்பர் ஸ்டார் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அகெயின் அந்த ரெட் கலரில், ரஜினி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கோல்டு கலரில். நான் சொன்ன மாதிரி அந்த கான்ட்ராஸ்டான கலர் இங்கேயும் அந்த ட்ரீட்மெண்ட்டை நம்ம லோக்கியண்ணா கொடுத்துருக்காரு. அந்த டைட்டில் ரிவீல் ஆன உடனே நம்ம தலைவர் வந்து அந்த டைலாகை சொல்கிறாரு, அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைலாக் ஆல்ரெடி நிறைய பேர் நிறைய வாட்டி ஸ்டேட்டஸாக போட்டு தெரிஞ்சிட்ருக்கோம் நம்மலாம். ஸோ அந்த டைலாக் வந்து இப்போது ஒரு மெச்சூர்டான வாய்ஸில் சொன்னால் எப்படி இருக்கும் அப்படிமோ அந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பார். இப்போ அந்த நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்த அந்த ஸ்டேட்டஸ், அந்த வீடியோ ஃபுட்டேஜ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விண்டேஜ் ஸ்டைல், ஒரு யங் தலைவர் சொன்ன மாதிரி இருக்கும். பட் இப்போ வந்து மெச்சூர்டாக அது ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஃபீல் பண்ணி சொல்கிற மாதிரி அந்த மெச்சூர்டான வாய்ஸாக இருக்கட்டும் எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த ஃபீலே கூட ஒரு மாதிரி ரக்கடாக வந்து மனுஷன் சொல்கிறான், ஸ்வாகாக சொல்கிறாப்புல. வேறு லெவல்யா தலைவர் நீ. ஓகே, நான் வந்து அந்த விண்டேஜ் சாங்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ நம்ம லியோ படம் வரைக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா விண்டேஜ் சாங் இருக்குது, விண்டேஜ் அந்த டைலாக் இருக்குது. ஒரு ஃபேன் பாயாக நிறைய சம்பவம் பார்த்துருப்போம் நம்ம தலைவருக்கு. கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள்லாம் பண்ணியிருப்பாங்க நிறையாவே. ஸோ அந்த மாதிரி அவர்களுடைய சின்ன சின்ன விஷயம் எதெல்லாம் அவருக்கு பிடிக்குமோ, எதெல்லாம் ஃபேன்ஸுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி விஷயம்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த படத்தில் இந்த ப்ரோமோவில் வச்சது வந்து இட்ஸ் அப்சல்யூட்லி வேறு மாதிரிங்க. அண்ட் இந்த வீடியோ எடிட்டர் யார் அப்படின்னு தெரியல, நம்ம லோக்கியண்ணா ஐடியாவாக கூட இருக்கலாம். அந்த ஒரு கேஸ்ட் அண்ட் க்ரூவோட பேர் ரிவீல் பண்ணுறதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது நம்ம நிறைய மியூசிக் வீடியோஸில் பார்த்துருப்போம். பட் ஒரு ப்ரோமோவில் நம்ம லோக்கியண்ணா ப்ரோமோஸில் இது வந்து ஃபஸ்ட் டைம் அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு எக்ஸாக்டாக தெரில. ஸோ அது வந்து ஒரு தலைவர் வந்து ஒரு வில்லனை அடிச்சு கீழே போடுறப்போ அங்கே அன்பருவி மாஸ்டர் அப்படின்ட்டு அந்த ஸ்டண்ட் மாஸ்டர்ஸை ரிவீல் பண்ணுறதா இருக்கட்டும். அண்ட் ஒரு ஸ்பீக்கர்கிட்ட போய் அவர் இடிச்சு நிற்கிறப்போ பேக்ரவுண்டில் நம்ம அணியோட வாய்ஸ் வருது, அனிருத் சார் அண்ணனோட வாய்ஸ் வருது. ஸோ அங்கே வந்து அனிருத் மியூசிக் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் ரிவீல் பண்ணுறதா இருக்கட்டும். இட்ஸ் ஜஸ்ட் கிரேசி மேன், வேறு லெவல் திங்கிங். அண்ட் நம்ம தலைவர் அகெயின் அந்த டைலாக்கை சொல்லிகிட்டு இருக்காங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்ச் அந்த செயின் மாதிரி கட்டியிருக்கிறது இருக்கும் இல்லைங்களா, அது வந்து நம்ம தலைவர் இப்படி இழுக்கிறப்போ அது ஸ்பீடாக போகும். ஒரு இடத்துல மட்டும் ஸ்லோமோ மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முள் 1ல் இருக்கும், ஒரு முள் 7ல் இருக்கும். அந்த செகண்ட்ஸ்க்கான முள் இருக்கும்ல, அதுவும் பார்த்திங்கன்னா 12க்கும் அந்த 1க்கும் சென்டரில் ஆல்மோஸ்ட் 1 கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்துலையும் அவருடைய அந்த தலைவர் 171 அப்படின்றத வந்து ஹைலைட் பண்ணி காட்டுற மாதிரியா இருக்கிறது. அது வந்து ஒரு மாதிரி வேறு லெவல், அந்த திங்கிங்கே வேறு லெவல் அப்படின்னு சொல்லலாம். பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா DICO டிஸ்கோ டிஸ்கோ அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் ஓடிட்டுருக்கோம். அதாக இருக்கட்டும். அண்டு நம்ம அந்த தலைவர் சொன்ன அந்த படம் அந்த டைலாக், ஸோ அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள், அந்த டைலாக் வந்து பார்த்திங்கன்னா ரங்கன் படத்தில் நம்ம ஆல்ரெடி நிறைய ஸ்டேட்டஸில் பார்த்துருப்போம், நிறைய நாமளே ஸ்டேட்டஸாக கூட போட்டிருப்போம். அந்த படத்தில் வர்றது. அண்ட் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் DISCO அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு படத்துலேருந்து எடுத்திருப்பாங்க. அண்ட் எந்தெந்த படத்துலேருந்து உங்களுக்கு எந்தெந்த படம் இந்த ப்ரோமோவில் ரிவீல் ஆச்சு அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து இங்கே வந்து போடுறேன் எந்தெந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு. ரங்கா படம் ஒன்று, அண்ட் 4-5 படம் வந்து அதுக்கு அந்த மூவிஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம லோக்கியண்ணா வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காரு. இது வந்து காப்பி கேட் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்ஸ்பயர் ஆகி ஒரு ஃபேன் பாயாக அவருக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ அதெல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணி ஒரு ப்ரோமோவில் ரிவீல் பண்ணுற மாதிரி தான் இது பண்ணியிருக்காங்க. இதுவே அட்லி என்ன பண்ணால் காப்பி கேட்டுன்னு சொல்கிறது, லோக்கி என்ன பண்ணால் இன்ஸ்பிரேஷன் சொல்கிறது அப்படின்லாம் சொல்லாதீங்க. நான் எப்போயுமே நனி அண்ணாவனாக இருக்கட்டும், அட்லி அண்ணனாக இருக்கட்டும், என்றைக்குமே காப்பி கேட்டு நான் சொன்னதில்லை. இது வேறு சொன்னாலும் நான் அதை ஏற்றுக்க மாட்டேன். ஜஸ்ட் இன்ஸ்பயர் ஆகி பண்ணுறது தானே. இப்போ இந்த மாதிரி வீடியோ நிறையா பேர் பண்ணியிருப்பாங்க. பிரேக் டவுன் வீடியோஸ் வந்து 1008 வீடியோ வந்திருக்கும். அது நான் சொல்கிறது அங்கே இருக்கும், அங்கே சொல்கிறது நான் இருக்கும். ஏன்னா ஒரே ப்ரோமோக்கு தான் நம்ம பிரேக் டவுன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது வந்து காப்பி அப்படின்னு சொல்லிட முடியாது. எனக்கு என்ன தோணுச்சோ நான் ஷேர் பண்ணுறேன். அதுவே நிறைய பேருக்கு தோணிருக்கலாம் இல்லைங்களா. ஸோ அது வந்து காப்பின்னு சொல்ல முடியாது, இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லலாம். நான் வந்து இது யாருக்கும் பார்த்துலாம் பண்ணல, நான் ஓனாக பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடியே யாருன்னா போட்டிருக்கலாம் இந்த மாதிரி வீடியோ. அதே மாதிரி நானும் சொல்லியிருந்தேன்னா அது எனக்கு தெரியாது.
நம்ம தலைவர் வந்து பழைய படத்துலலாம் பார்த்துருப்போம், இங்கே ஒரு இது மாதிரி கட்டிட்டு இருப்பாங்க. அந்த காலத்தில் வந்து இந்த கூலி வேலை செய்கிறவங்களுக்கு, அந்த லேபர்ஸ் அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு டேக் மாதிரி போட்டு விடுவாங்க. ஸோ அது வந்து நம்ம தலைவர் கூட ஒரு சில படத்தில் 2 படத்தில் நடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி போட்டுன்னு. ஸோ அது வந்து இந்த இடத்துலையும் அகைன் அதே ட்ரீட்மெண்ட் இங்கேயும் நம்ம லோக்கி அண்ணா கொடுக்குறாரு. அதை க்ளீன் அதில் ரத்த செதறி இருக்கும், அதை துடைக்கும் போது அங்கே வந்து டைட்டிலை ரிவீல் பண்ணுறாங்க, கூலி அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலைவர் அதுலேயும் அகெயின் அந்த ஹீரோ வந்து என்ன மாதிரி ஒரு கேரக்டர் அப்படின்றத வந்து அங்கே ரிவீல் பண்ணுறாரு நம்ம லோக்கி அண்ணா. ஒரு மாதிரி கூலாக அந்த அளவுக்கு அந்த ஸ்மக்லிங்லாம் அந்த கோல்டு அந்த இதெல்லாம் பிடிச்சிட்டு அது மேலே கூலாக படுத்துட்டு நம்ம தலைவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மியூசிக் விசில் அடிச்சிட்டு இருப்பாரு. அது எந்த மியூசிக் அப்படின்றது நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டுபிடிச்சி. தெரில அப்படின்னா நான் இங்கே அதுவும் போட்டு விட்றேன். ஸோ அந்த விசில் அடிச்சுட்டு அந்த ஒரு கூலான நம்ம ஸ்வாகான தலைவர் படுத்துட்டு கூலாக இருப்பார். முடிச்சிடலாமா அப்படின்ட்டு அந்த டைலாகோட அந்த படத்தோட அந்த ப்ரோமோவோட முடிக்கிறாங்க. அங்கே வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் அப்படின்ட்டு நம்ம லோக்கி அண்ணா பேர் வருது. ஸோ இவ்வளோ தான் அந்த ப்ரோமோவில் காட்டியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு லாங்கெஸ்ட் ப்ரோமோனா அது இந்த படத்துக்காக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம லோக்கி அண்ணா பண்ணதில் கிட்டத்தட்ட 3 minutes 17 seconds சம்திங் இருக்குது. அது வந்து அகெயின் அந்த முடிச்சிடலாமா அப்படின்ற டைலாக் வந்து எனக்கு தெரிஞ்சு இன்டர்வல் பிளாக்காக இருக்கும் டெஃபினட்டாக. அந்த சாங்ஸில் எந்தெந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருப்பாரு அப்படின்றது தெரில. அண்ட் இந்த படத்தில் எந்தெந்த விண்டேஜ் சாங் வச்சுருப்பாரு அப்படின்றது தெரில. இந்த 2 மியூசிக் வந்து ஆல்ரெடி இதிலே கொடுத்துட்டாங்க. பட் படத்தில் இந்த மியூசிக் இருக்குமா என்னன்னு தெரில, இல்லை டிஃப்ரெண்ட்டான மியூசிக் நம்ம லோக்கி அண்ணா போட போகிறாரா, ஆட் பண்ண போகிறாரா அப்படின்றது தெரில. அவர் ப்ளேலிஸ்ட்லேருந்து நீங்கள் எந்தெந்த பாட்டெலாம் ஆட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ தலைவர் கூட படம் பண்ணுறாரு, இந்த படம் எந்த மாதிரியாக இருக்கும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு இந்த படத்துக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்றதும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிச்சுக்கலாமா? முடிச்சிடலாமா?